தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் இது தொடர்பாக ஆலோசனை ஈடுபட்டிருக்கிறார். அதற்காக முதலமைச்சர் ஸ்டாலின் தற்போது தலைமைச் செயலகம் வந்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். அமைச்சர் நேரு, செயலாளர்கள் இந்த கூட்டத்தில் பங்கேற்க இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஒரு அசாதாரண சூழ்நிலையில் தற்போது முதலமைச்சர் ஆலோசனையில் ஈடுபட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதற்காக முதலமைச்சர் தற்போது தலைமைச் செயலகம் வந்திருக்கிறார். இந்த காட்சிகளையும் பார்க்கிறோம். அடுத்தடுத்து என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்பது தொடர்பாக இந்த ஆலோசனை கூட்டத்தில் தெரிவிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முன்னதாக அவர் நாளை கரூர் செல்ல இருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருந்தது. இந்த நிலையில் இது போன்ற ஒரு சூழ்நிலையில் அடுத்தடுத்து நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த வேண்டும். அதிகளவிலான அதிகாரிகளை களத்திற்கு அனுப்ப வேண்டும். அங்கு முறையான மக்கள் பாதிக்கப்படாதவாறு அனைத்து ஏற்பாடுகளையும் செய்ய வேண்டும். இந்த தருணத்தில் தற்போது அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்துவதற்காக தலைமைச் செயலகத்திற்கு தற்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வந்திருக்கிறார். நேரு உள்ளிட்ட முக்கிய அமைச்சர்கள் வந்திருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. உயர் அதிகாரிகளுடன் அடுத்தடுத்து எடுக்கப்பட வேண்டிய முக்கிய நடவடிக்கைகள் தொடர்பாக இங்கு ஆலோசிக்கப்படும் என்று தெரிகிறது. ஏற்கனவே அருகில் இருக்கக்கூடிய மாவட்டங்களிலிருந்து மாவட்ட ஆட்சியர்கள் அங்கு விரைய வேண்டும், அமைச்சர்கள் களத்திற்கு செல்ல வேண்டும் என்று முதலமைச்சர் உத்தரவிட்டிருந்தார். இந்த நிலையில் அடுத்தடுத்து எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பாக தற்போது அமைச்சர்கள் மற்றும் உயர் அதிகாரிகளுடன் அவர் ஆலோசனை நடத்தியிருக்கிறார். நாளைய தினம் கரூருக்கு அவர் நேரடியாக செல்ல இருப்பதாகவும் முன்பாக தகவல் வெளியாகி இருந்தது. இந்த தருணத்தில் தற்போது அமைச்சர்கள் மற்றும் உயர் அதிகாரிகளுடன் முதலமைச்சர் ஆலோசனையில் ஈடுபட இருக்கிறார். அதற்காக அவர் தலைமைச் செயலகம் வந்திருக்கிறார். கரூரில் நடந்த விஜய் பரப்புரை கூட்டத்தில் கூட்ட நெரிசலில் சிக்கி இதுவரை 33 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். சிலர் கவலைக்கிடமாக தொடர்ச்சியாக அவர்களுக்கு சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு வருகின்றன. பாதிக்கப்பட்டவர்களுக்கும் உடனடியாக சிகிச்சை அளிப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வரக்கூடிய நிலையில் அடுத்தடுத்து எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் என்பது மிக மிக முக்கியம். அதற்காக தற்போது தலைமைச் செயலகத்திற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வந்திருக்கிறார். அமைச்சர்கள் மற்றும் உயர் அதிகாரிகளுடன் அவர் ஆலோசனையில் ஈடுபட இருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. நெரிசலில் சிக்கிய பல பேர் அரசு மருத்துவமனையிலும் தனியார் மருத்துவமனையிலும் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதில் அதிகமாக குழந்தைகளும் பெண்களும் பாதிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பல பேருக்கு மயக்கம் ஏற்பட்டிருக்கிறது. மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள சில பேரின் உடல்நிலை கவலைக்கிடமாக இருப்பதாகவும் அங்கிருந்து வரக்கூடிய தகவல்கள் தெரிவிக்கின்றன. கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி பல பேர் உயிரிழந்துள்ள நிலையில் தற்போது தலைமைச் செயலகத்தில் அதிகாரிகளுடன் முதலமைச்சர் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். அடுத்த கட்ட பணிகளை எவ்வாறு துரிதப்படுத்துவது, விரைவுபடுத்துவது என்பது தொடர்பாக இந்த கூட்டத்தில் பேசப்படும் என தெரிகிறது. இந்த கூட்டத்தின் முடிவில் என்ன மாதிரியான நடவடிக்கைகள், என்ன மாதிரியான உத்தரவுகள் வரவிருக்கிறது என்பதை நாம் பார்க்கலாம். 50க்கும் மேற்பட்டோருக்கு தொடர்ச்சியாக கரூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றது. கண்ணீர் கடலில் கரூர் ஆழ்ந்திருக்கிறது என்றே சொல்ல வேண்டும். இந்த சம்பவம் தொடர்பாக பல பேர் தங்களுடைய இரங்கலையும் தெரிவித்து வருகிறார்கள். பிரதமர் மோடியும் இரங்கல் செய்தியில் கரூரில் நடந்த அரசியல் பேரணியில் நடந்த துரதிருஷ்டவசமான சம்பவம் அதிர்ச்சி அளிப்பதாக தெரிவித்திருந்தார். அன்புக்கினியவர்களை இழந்து தவிக்கும் குடும்பங்களுடன் எனது எண்ணங்கள் இருப்பதாகவும் அவர் தெரிவித்திருந்தார். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் முத்துப்பழம்பதி இணைந்திருக்கிறார். முத்துப்பழம்பதி, தங்களுடைய இருக்கக்கூடிய அண்மை தகவல் என்ன இப்போ? விக்னேஷ், கரூர் மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழகம், ஏன் இந்தியாவே கண்ணீர் கடலில் தவிக்குது என்றே சொல்லலாம். அந்த அளவிற்கு ஒரு பெரும் துயரம் இருந்திருக்கு. கிட்டத்தட்ட 31 பேர், அதாவது 4 சிறார்கள் உட்பட 31 பேர் கூட்ட நெரிசலில் சிக்கி, அதாவது தாவேகா நடத்திய கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தையும் துயரத்தையுமே ஏற்படுத்தியுள்ளது. நம்ம கரூர் அரசு மருத்துவமனையில் தான் நிற்கிறோம். தொடர்ந்து அங்கே மயக்கமடைந்தவர்களுக்கு தீவிர சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு வருகிறது. மருத்துவ குழுவினர் வந்திருக்காங்க. மாவட்ட ஆட்சியர்
இங்கே களத்தில் இருக்காரு. அதே போல முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி, அதிமுக அமைச்சர் விஜயபாஸ்கர், அது மட்டும் இல்லாமல் சட்டமன்ற உறுப்பினர்கள் புலிக்கலை மாணிக்கம், அரவக்குறிச்சி இளங்கோ உள்ளிட்டோரும் வந்திருக்காங்க. மாவட்ட நிர்வாகமும் துரிதமாக செயல்பட்டு வருகிறது. ஒரு எஞ்சிய நபர்களை காப்பாற்ற வேண்டும் என்ற குறிக்கோளோடு அவங்க வந்து அந்த மயக்கமடைந்த தீவிர அவசர சிகிச்சைகள் அனுமதிக்கப்பட்டவர்களை காப்பாற்ற மருத்துவ குழுவினர் தொடர்ந்து போராடி வர்றாங்க. அடுத்த கட்டமாக மேற்கொள்ளும் நடவடிக்கைகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட அதிகாரிகள் வந்து கலந்து ஆலோசித்து வர்றாங்க. கூடுதல் சிகிச்சைக்கு என்ன செய்யலாம், தேவைப்பட்டால் என்ன செய்யலாம், மருத்துவ குழுவில் வர வைக்கணுமா, இன்னும் தொடர்ந்து வரக்கூடிய நபர்கள், அதாவது அந்த கூட்டம் நடந்த திடலிருந்து வரக்கூடிய நபர்களின் எண்ணிக்கையும் குறைஞ்ச பாடல 1-2 வந்துட்டே இருக்காங்க. அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன செய்யலாம் என்பது குறித்து அவங்க ஆலோசித்து வர்றாங்க. இந்த நிலையில தமிழக முதலமைச்சர் தலைமைச் செயலகத்தில் இன்னும் சற்று நேரத்தில் வந்து தலைமைச் செயலர் உள்ளிட்ட அதிகாரிகளோட ஆலோசனையில் ஈடுபட்டு வர்றாரு. ஏன்னா ஒரு பெரும் துயரம் நிகழ்ந்து விட்டது. துயரத்திலிருந்து மீட்பு நடவடிக்கைகள் எவ்வாறு மேற்கொள்வது, எஞ்சிய நபர்களை எவ்வாறு காப்பாற்றுவது என்பது குறித்து முதலமைச்சர் ஆலோசனை மேற்கொள்ள இருக்காரு. நாளை காலை கரூருக்கு முதலமைச்சர் வர உள்ள சூழல்ல அதுக்கு முன்பாக என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்க வேண்டியிருக்கு, என்ன தேவையா இருக்கு, மருத்துவ குழு வந்து சென்னையிலிருந்து அனுப்ப வேண்டியது இருக்கா என்பது குறித்து பேசுவதற்காகவும் இந்த மேற்கொண்ட அசம்பாவிதம் நடக்காமல் தடுப்பதற்காகவுமே முதலமைச்சர் தலைமைச் செயலகத்தில் தலைமைச் செயலர் உள்ளிட்ட அமைச்சர்களோடு ஆலோசனையில் ஈடுபட்டு அடுத்த கட்ட நடவடிக்கை மேற்கொள்ள இருக்காரு. அதே போல் மருத்துவ குழுவினரோட ஆலோசனை மேற்கொண்டு வர்றாரு. இப்போ மயக்கமடைந்து உயிருக்கு ஆபத்தான நிலையில் உள்ளவர்களுக்கு வந்து தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இவங்களோட நோக்கமாக இருப்பது இனிமேல் உயிரிழப்பு நடந்து விடக்கூடாது, அதுக்கு என்னெல்லாம் செய்ய நம்ம வெண்டிலேட்டர் வசதி, அதே போல ஆக்சிஜன் வசதி உள்ளிட்டவற்றெல்லாம் கொடுத்து அவங்களை காப்பாற்றுற முயற்சியில் ஈடுபட்டு வராங்க. இப்போ ஒட்டுமொத்தமாக பல நீங்கள் சொன்னது போல பிரதமர் மோடி உள்ளிட்ட அனைவருமே வந்து ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சிருக்காங்க. ஒரு அரசியல் கட்சி கூட்டத்தில் இது போன்ற ஒரு உயிரிழப்பு என்பது பேர் அதிர்ச்சியாக இருக்கிறது. காலதாமதமே இதுக்கு ஒரு காரணம். ஒட்டுமொத்தமாக கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மட்டுமின்றமே தமிழக மக்களுமே கண்ணீரில் தத்தளிக்கிறாங்க. ஒரு பெரும் துயரமான நிகழ்வு தான் இது. முத்துப்பழம்பதி, ஒரு மிகப்பெரிய துயரம் நம்ம காட்சிகளையும் பார்க்கிறோம். அங்க பாதிக்கப்பட்டவர்களை அந்த ஆம்புலன்ஸ்ல ஸ்ட்ரக்சர்ல கொண்டு வந்தக்கூடிய அந்த காட்சிகளாக இருக்கட்டும், அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்ற அர்ப்பணிப்போடு அங்க மருத்துவர்கள் துரிதமாக செயல்படக்கூடிய அந்த காட்சிகளையும் கூட நம்ம பார்க்கிறோம். அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு அசைவுகளுமே வந்து மிகுந்த ஒரு துயரத்தை ஏற்படுத்தக்கூடியதாக தான் இருக்கிறது. இப்போ உடனடி தேவை என்பது அங்க என்னவாக இருக்கிறது முத்துப்பழம்பதி? உடனடி தேவை வந்து மருத்துவ குழு தேவையா இருந்ததை உடனே அனுப்பி வச்சுருக்காங்க. அதே போல ஆக்சிஜன் சிலிண்டர் வசதி, அது மட்டும் வெண்டிலேட்டர் வசதி தேவைப்பட்டது. அது இந்த மக்கள் கிட்டத்தட்ட 20-25 ஒரு அவசர சிகிச்சை பிரிவுல சிகிச்சை கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு தேவையான சிகிச்சைக்கு வெளியில கொண்டு வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இங்கேயே மருத்துவ குழுவினர் வந்துட்டாங்க. தேவையான வெண்டிலேட்டர் வசதி இருக்கு என்றுதான் மருத்துவ குழுவினர் தெரிவிச்சிருக்காங்க. எப்படியும் கூடுதலா இப்ப சிகிச்சையில் உள்ள நபர்களை நாங்கள் காப்பாற்றி விடுவோம் நம்பிக்கை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே வந்தவங்க எல்லாம் இப்ப ஆரம்பத்துல ஒரு 31 பேர் உயிரிழந்திருக்காங்கல்ல, அவங்கள அந்த சிறுவர்கள்லாம் கொண்டு வரும்போது ஆம்புலன்ஸ்ல கொண்டு வரும்போதே அவங்க உயிரிழந்த நிலையில தான் இருந்தாங்க. அது நம்மளாலே பார்க்க முடிந்தது. ஏன்னா அந்த காலதாமதம் ஆயிருக்கு. அதாவது மாநாட்டு திடல் வந்து அவங்க மயக்கம் அடைஞ்சிருக்காங்க. மயக்கம் அடைஞ்சு உரிய நேரத்தில் சிகிச்சை கொடுக்கல. மயக்கம் அடைஞ்சு நீண்ட நேரம் ஆகிய உயிரிழந்த பின்புதான் வந்து அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டிருக்காங்க அந்த 3 சிறுவர்களாக இருக்கட்டும். அதே போல பெண்களுமே சில பெண்கள்லாம் ஆம்புலன்ஸ்ல இருந்து இறக்கும் போதே வந்து ஆம்புலன்ஸ்ல இருந்து இறக்கும் போதே வந்து அவங்க உயிரிழந்த நிலையில தான் இருந்தாங்க. கிட்டத்தட்ட 31 உயிர் வந்து பரிதாபமா இது போல போயிருக்கு. உயிரிழந்தவர்களின் சடலங்களை பிரேத கூடத்துல வைக்கப்பட்டிருக்கு. அவரது உறவினர்கள்லாம் வந்து கண்ணீரை விட்டு கதற காட்சி வந்து நமக்கு பெரும் வேதனை ஏற்படுத்தியிருக்கு. முத்துப்பழம்பதி, வரக்கூடியவங்க அந்த காட்சிகளை பார்க்கணும், அதிகமான அளவுல குழந்தைகளும் பெண்களும் தான் இருக்கிறாங்க. இப்ப அங்க இது வரைக்கும் வந்து அவசர சிகிச்சை பிரிவுல எத்தனை பேர் வந்து அனுமதிக்கப்பட்டிருக்காங்க, அவங்களுடைய நிலைமை தற்போது எவ்வாறு இருக்கிறது? இப்ப அவசர மொத்தம் வந்து 58 பேர் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி சொல்லியிருக்காங்க. அதுல 31 பேர் உயிரிழந்திருப்பதாக அவங்க அதிகாரப்பூர்வமா தெரிவித்திருக்காங்க. உயிரிழப்புகளோட எண்ணிக்கை இன்னும் கூடுதலா இருக்குமோ என்ற ஒரு அச்சமும் நமக்கு ஏற்பட்டு வந்தது. தொடர்ந்து ஒரு 27 பேருக்கு வந்து இங்க தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. அதுல வந்து ஒரு 15க்கும் மேற்பட்ட அவசர சிகிச்சை பிரிவில் இருக்காங்க. மேலும் வந்து தனி வார்டுகள் அமைக்கப்பட்டு, ஏன்னா நெருக்கடி அதிகமாக இருக்கா, மேலும் ஒரு சிக்கல் வந்து தனி வார்டுகள் அமைக்கப்பட்டு தனித்தனியா பிரிக்கப்பட்டிருக்காங்க. அவசர சிகிச்சை வெண்டிலேட்டர் வச்சிருக்காங்க.
எளிய நபர்களை அவங்களோட உடல் ஒத்துழைப்பு சார்ந்தார்கள் தனித்தனி வார்டுகளை வைத்து தீவிர சிகிச்சை அளித்து வர்றாங்க. மருத்துவ குழுவினர் வந்து ஒரு அரை மணி நேரத்துல முழுமையா வந்துட்டாங்க. தனித்தனி மருத்துவர்கள் வந்து தீவிர சிகிச்சை அளிக்கும் பணியில் ஈடுபட்டு வர்றாங்க. அதே போல தனியார் மருத்துவமனைகளை அளிக்கும் நபர்களையும் நாங்கள் கண்காணிச்சுட்டு வர்றோம். அவங்களுக்கு இந்த என்ன மாதிரி சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது என்பது குறித்தும் அமைச்சர் செந்தில் பாலாஜி தனது பேட்டியிலேயே தெரிவித்திருந்தாரு. ஒட்டுமொத்தமாக மாவட்ட நிர்வாகம் முழுவீச்சுல வந்து இந்த விவகாரத்தை கையில எடுத்து அவங்களை மயக்க மருந்துகளை காப்பாற்றுவது அதே உள்ளிட்ட பணிகளை மேற்கொண்டு வர்றாங்க. காவல்துறையினரை பொறுத்தவரையும் மக்கள் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து கூடி திரண்டிருக்காங்க. அவங்களை கட்டுப்படுத்துற பணியில காவல்துறையினர் முழுவீச்சில் ஈடுபட்டிருக்காங்க. திருச்சி ஐடி நிர்மல் குமார் ஜோதி சம்பவம் நடந்த அரை மணி நேரத்திலே வந்துட்டாரு. அதே போல கரூர் எஸ்பி உள்ளிட்டோரும் இங்கதான் இருக்காங்க. தொடர்ந்து ஒரு புறம் வந்து அந்த மயக்கமடைந்தவர்களை காப்பாற்ற வேண்டும் நோக்கோடும், மறுபுறம் வந்து இந்த கூட்ட நெரிசல் மேலும் ஏற்பட்டு அசம்பாவிதம் தடுக்கும் வகையில் காவல்துறை ஈடுபட்டு வராங்க. மாவட்ட நிர்வாகம் முழு வீட்டில் வந்து தங்களை அதே போல முதலமைச்சருமே நாளை காலை இங்க கரூருக்கு வர இருக்காரு. அதுக்கு முன்பாக தலைமைச் செயலகத்தில் வந்து ஆலோசனை கூட்டம் நடத்துவது என்பது ஒரு இக்கட்டான சூழல் ஏற்பட்டு விட்டது. அதிலிருந்து எப்படி காயமடைந்தவர்களை மீட்பது, இந்த அசம்பாவிதங்களை எப்படி மீள்வது, அடுத்த கட்ட நடவடிக்கை எவ்வாறு மேற்கொள்வது என்பது குறித்து தான் தலைமைச் செயலர் உள்ளிட்ட மூத்த அமைச்சர்களோடு அவர் ஆலோசனை ஈடுபட்டிருக்காரு. ஆலோசனைக்கு பின்னரே அவங்க அரசு எந்த முடிவு எடுக்குது என்பது குறித்து தெரிய வரும். இந்த விவகாரத்துல அரசியலுக்கு அப்பாற்பட்டு பல்வேறு அரசியல் கட்சியினர் இப்போ சம்பவம் நடந்த உடனே அதிமுக அமைச்சர் விஜயபாஸ்கர் அமைச்சர் உள்ளிட்ட அரசியலுக்கு அப்பாற்பட்டு அனைவரோட நோக்கமா இருப்பது உயிரிழந்த குழந்தைகளை காப்பாற்றணும், உயிரிழந்தவர்களுக்கு குடும்பத்துக்கு ஆறுதலா இருக்கணும், அதே போல எஞ்சிய உயிர்களை காப்பாற்றணும் என்பதுதான் ஒட்டுமொத்த அரசியல் தலைவர்களின் எண்ணமா இருக்கு. ஒரு பெரும் துயரம் நிகழ்ந்து விட்டது. இனிமேல் ஒரு உயிரிழப்பு இந்த வந்தவங்களுக்கு நடக்கக்கூடாது, காப்பாற்றணும் என்பதுதான் தீவிரம் காட்டி வர்றாங்க மருத்துவ. முத்துப்பணபதி, அரசு மருத்துவமனையில என்ன நடக்குது அப்படின்றத கடந்த 2 மணி நேரத்துக்கு மேலாக தொடர்ச்சியா பார்த்துட்டு இருக்கோம். துரிதமா மருத்துவர்கள் செயல்படக்கூடிய அந்த காட்சிகளா இருக்கட்டும், காவலர்களா இருக்கட்டும், அங்க உறவினர்கள் இருந்த அந்த பரிதவிக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆனா செந்தில் பாலாஜி குறிப்பிடும் போது பலர் தனியார் மருத்துவமனையிலையும் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கும் கட்டணமில்லா சிகிச்சை அளிப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருப்பதாகவும் இந்த குறிப்பிட்டிருந்தாங்க. இப்போ தனியார் மருத்துவமனையில எவ்வளவு பேர் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க, அங்க என்ன நிலைமை அப்படின்ற விவரம் இது வரைக்கும் தெரியல. இப்போ அதனை கண்காணிப்பதற்கு எதுவும் குழு அமைச்சிருக்காங்களா, அதிகாரிகள் அந்த ஸ்பாட்டுக்கு போய் அதையும் பார்த்துட்டு இருக்காங்களா, அந்த விவரம் நமக்கு எப்ப கிடைக்கும்? இப்போ தனியார் மருத்துவமனைகள்ல எவ்வளவு பேர் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க, அவங்க நிலைமை எவ்வாறாக இருக்கு என்பது குறித்து உடனடியாக விசாரித்து அறிக்கை தர மாவட்ட ஆட்சியர் சுகாதாரத்துறை அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டிருக்காங்க. அதன் அடிப்படையில் கரூரை நகரத்தில் உள்ள மருத்துவமனைகள்ல வந்து எவ்வளவு பேர் அனுமதிக்கப்பட்டுள்ளனர், அவருக்கு நிலைமை என்ன மாதிரி சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது, எல்லாம் நல்லா இருக்காங்களா என்பது குறித்தும் மருத்துவ குழுவினரும் வருவாய்த்துறையினரும் அவங்கள்ட்ட அறிக்கையை வாங்கிட்டு இருக்காங்க. அது முழுமையாக வாங்கி முடிச்சதுக்கு அப்புறம் தான் அங்க எவ்வளவு பேர் சிகிச்சையில் இருக்காங்க என்பது தெரிய வரும். அரசு மருத்துவக் கல்லூரியை பொறுத்தவரையில இங்க வந்தவங்க இப்ப கூட பாத்தீங்கன்னா ஆம்புலன்ஸ்ல ஒருத்தர் கொண்டு வரப்படுறாரு. இன்னும் வந்து அங்க திடல்ல இருந்து இங்க மருத்துவ ஆம்புலன்ஸ்கள் மூலம் மயக்கமடைந்து இங்க கொண்டு வரவங்க எண்ணிக்கை தொடர்ந்து தான் இருக்கு. இவங்கெல்லாம் வந்து கூட்ட நெரிசல்ல பாத்தீங்கன்னா காணாம போயிருப்பாங்கல்ல, அவங்க காணாம போன நபர்கள்லாம் வந்து இப்ப கூட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த காட்சிகளை பார்க்கலாம். மேலும் ஒரு சிறுவன் ஒரு சிறுமி 2 பேரை கூட்டிட்டு வராங்க. இவங்கெல்லாம் காணாமல் போயிருப்பாங்கல்ல, காணாமல் போன அந்த குழந்தைகளை வந்து இப்போ அந்த கூட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மயங்கி கிடந்திருக்காங்க.